என் அன்பு சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்றைய ஆன்மீக பதிவில் நாளை வரும் கடைசி சனிக்கிழமை, அதாவது மார்கழி மாதத்துடைய கடைசி சனிக்கிழமை நாளை இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி பாருங்க. இது உங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு அற்புதத்தை கொடுக்கக்கூடியதாக நிச்சயமாக அமையும். சரி, அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே. மார்கழி மாதம் அப்படின்னாலே அது இறை சக்தி மிகுந்த மாதம், இறைவனுக்கு வழிபாட்டிற்கு உரிய மாதம். இந்த மார்கழி மாதத்தில் நாளைக்கு கடைசி சனிக்கிழமை வருகிறது. அதனால கண்டிப்பாக பெருமாளை நினைத்து நம்ம வீட்டில் வழிபாடு செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுடைய கடன் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து செல்வ வளம் பெருகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கேட்ட வரத்தை நிச்சயமாக பெருமாள் நடத்தி கொடுப்பார். சரிங்க, அதனால் அதிகாலையிலேயே எழுந்து நம்ம அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் 4:30 to 6 அந்த மணி நேரத்தில் நீங்கள் எழுந்து குளித்து நீராடிட்டு முதல்ல வீட்டில் வாசலில் கோலம்லாம் போட்டுட்டு வீட்டுடைய நிலைவாசலில் ஒரு 2 விளக்கு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கே பூஜை அறையில் பெருமாளுக்கு நீங்கள் துளசி இலை கிடைத்தால் ரொம்பவே நல்லது. அந்த துளசி இலையில் ஒரு மாலை செய்து நீங்கள் பெருமாளுடைய படத்திற்கு போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு துளசி கிடைக்கலனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் இருக்கிற துளசியை எடுத்து பெருமாளுடைய படத்துக்கு நீங்கள் வைத்துக்கோங்க. இந்த மாதிரி பெருமாளுக்கு பிடித்த விஷயங்களை நம்ம செய்யும்போது நிச்சயமாக இந்த சனிக்கிழமையில் கண்டிப்பாக அதுவும் நாளைக்கு குறிப்பாக சனிக்கிழமையில் திருவோண நட்சத்திரம் வருகிறது. பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரம் தான் இந்த திருவோண நட்சத்திரம். ஸோ இந்த இரண்டுமே சேர்ந்து வர்றது ரொம்பவே விசேஷத்தை கொடுக்கக்கூடிய நாளாக நமக்கு நிச்சயம் அமைகிறது. அதனால் நம்மளால் முடிந்த சின்ன வழிபாடை நம்ம செய்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதாகவும் கண்டிப்பாக அமையும். பெருமாளுடைய படம் கண்டிப்பாக எல்லாருடைய வீட்லேயும் இருக்கும். அப்படி இல்லைன்னா பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயார் சேர்ந்து இருக்கிற படம் கட்டாயமாக இருக்கும். அந்த படத்திற்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், துளசி மாலை சாத்திக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அந்த அகல் விளக்கில் சுத்தமான பசு நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு நீங்கள் விளக்கு ஏற்றிக்கோங்க. நெய்யில் பஞ்சுத்திரி போட்டும் நீங்கள் விளக்கு ஏற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெல்லம், பச்சரிசி எல்லாம் சேர்த்து மாவு விளக்கு நீங்கள் போட்டுக்கலாம். சிறிது நேரம் அமர்ந்து மனதை ஒருமுகப்படுத்தி உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை பெருமாள் கிட்ட கேளுங்க. நிச்சயமாக பெருமாள் கண்டிப்பாக நமக்கு கொடுப்பார். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பெருமாளுடைய கோவிலுக்கு செஞ்சு பெருமாளை நேரில் தரிசனம் செய்யுங்க. கோவில்லையும் பெருமாளுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க. நாளை வாங்க கொடுக்க முடிந்தவர்கள் தாராளமாக நாளைக்கு கடைசி சனிக்கிழமை, அதனால் நல்ல உங்களுடைய வேண்டுதலை நினைத்துட்டு நீங்கள் பெருமாளுக்கு வாங்கி கொடுங்க. கோவிலுக்கு செஞ்சு துளசி மாலை வாங்கி கொடுக்கறது ரொம்பவே நல்லது. வீட்டில் விஷ்ணு சகஸ்கரநாமம், கோவிந்தர்களுடைய பாடல்கள் இதெல்லாமே ஒலிக்க செய்யுங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிந்த பெருமாளுடைய மந்திரத்தையும் நீங்கள் ஒரு 108 முறை ஓம் கோவிந்தா போற்றி, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுதோ, ஸ்லோகம் தெரியுதோ அதை ஒரு 108 முறை சொல்லி பூக்களாலையும் நீங்கள் அர்ச்சனை செய்து ஏற்றுறது. நாளைக்கு கடைசி சனிக்கிழமை பெருமாள் கிட்ட நம்ம வேண்டுதல் வைக்கிறோம். அதனால முடிந்தளவு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து இந்த தீபத்தை ஏற்றுறது கூடுதல் சிறப்பை, கூடுதல் பலனை கொடுக்கக்கூடியதாக அமையும். அதனால் முடிந்தளவு எல்லாருமே நாளைக்கு ஒரு நாள் மார்கழி மாதத்துடைய கடைசி நாள் சனிக்கிழமையில், அதுவும் திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வர்றது ரொம்பவே விசேஷமானது. அதனால் கட்டாயமாக என்ன பண்ணுங்க அப்படின்னா முடிந்தளவு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இந்த விளக்கை ஏற்றிட்டு நீங்கள் உங்களுடைய குறைகளை சொல்லுங்க. உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை கேளுங்க. பெருமாள் கிட்டையும் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் கேளுங்க. கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாரும் பெருமாளும் கண்டிப்பாக விஷ்ணு பகவானும் சேர்ந்து நமக்கு அருள் புரிவார். மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான நீங்கள் மல்லிகைப்பூ கிடைத்தாலும் அதையும் நீங்கள் நாளைக்கு போட்டுக்கலாம். முகூர்த்த நேரத்தில் ஏற்ற முடியல அப்படின்னா நீங்கள் மாலை நேரத்தில் கூட 6 மணிக்கு மேலே நீங்கள் எப்பவும் போல் விளக்கு ஏற்றும் போது பெருமாளுடைய படத்திற்கு முன்னாடி நெய் தீபம் ஏற்றுங்க. முடிந்தால் மாவிளக்கு போட முடிந்தவங்க தாராளமாக அதுவும் நீங்கள் போட்டுக்கலாம். கோவிலுக்கும் செஞ்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. நாளைக்கு பெருமாளை நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார். அந்த நம்பிக்கையோட எந்த வழிபாடாக இருந்தாலும் செய்யுங்க. அதற்கான முழு பலனும் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.